கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவஜனமே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இன்று நாம் 1 பேதுரு 4:16 தியானிப்போம். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன் அப்படின்றார் ஆண்டவர். ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அது நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். இப்போ நாம கிறிஸ்துவராக இருக்கிறோம்னா பாடுபடணும். பாடுபட்டா வெட்கப்படாமல் இருந்து நமக்கு அநேக கஷ்டங்கள், பாடுகள், துன்பங்கள்லாம் வரும். இப்போ என்னையே எடுத்தீங்கன்னா நம்ம ஆண்டவருக்குள்ள இப்போ அதிகமாக இந்த செய்தியெல்லாம் கொடுக்கறதுனால நிறைய கஷ்டங்கள், வீட்டிலிருந்தே நிறைய பிரச்சனைகள். ஆனால் இது மாதிரி பாடுபடும் போது நம்ம என்ன பண்ணக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஒருத்தர் நம்மளை கேலி பேசுவாங்க, அசிங்கமாக பேசுவாங்க, நம்ம வெட்கப்படக்கூடாது. எல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிறாருன்னு நம்ம ஆண்டவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கணும் இல்லையா? இப்போது ஆண்டவருக்காக நாம் பாடுபடும் போது வெட்கப்படக்கூடாது. நிறைய பேருக்கு உதவி செய்ய நம்ம போகிறோம், நிறையா இடத்துல உதவி உணவுகள் கொடுக்குறோம். இதெல்லாம் செய்யும்போது சில பேர் என்ன செய்வாங்கன்னா கேலி செய்வாங்க, எது வேணால் நம்மளை பற்றி புறம் பேசுவாங்க, குறை பேசுவாங்க. ஆனால் நாம் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது. ஆண்டவர் செய்தி, ஆண்டவருடைய செயல் நாம் அவருக்காக, அவருடைய மகிமைக்காக நாம் செய்யும்போது நாம் என்ன செய்யக்கூடாது, வெட்கப்படக்கூடாது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். கிறிஸ்துவின் மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களி கூர்ந்து மகிழும்படி அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். இப்போ ஆண்டவருடைய பாடு என்ன பாடு? ஆண்டவர் சிலுவை பாடு இல்லையா? சிலுவையில் கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு துன்பப்படுத்தப்பட்டு துயரப்பட்டு ஆண்டவர் படாத பாடுபட்டார் இல்லையா? அதுக்கு நாம் என்னவா இருக்கணுமா, பங்காளிகளாக இருக்கணுன்றார். பங்காளிகளானால் சந்தோஷப்படுங்கள். இப்போ ஆண்டவரை போல நம்மளை நிறைய பேர் அசிங்கப்படுத்தினாலோ கேலிப்படுத்தினாலோ அடித்தாலோ கூட நாம் என்ன செய்யணுமா, சந்தோஷப்படணுன்றார் ஆண்டவர் இல்லையா? நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஆண்டவருடைய நாமத்தினால நம்ம நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். அதனால நம்ம நிறைய பேர் கிறிஸ்தவ ஊழியக்காரர்களாக சிலர் நிறைய பேர் ரொம்ப வசதியாக இருப்பாங்க, அதை ஆசீர்வாதம்னு சொல்லுவாங்க. ஆனாலும் உண்மையாக கிறிஸ்துவுக்கு ஆண்டவருக்காக நீதியாக கண்டித்து தேவ ஊழியம் பண்ணுறவங்க நிறைய பேர் வசதியாக இருக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க கண்டித்து உணர்த்ததுனாலே அவர்கள் நிறைய சூழ்நிலையில் பாதிக்கப்படுறாங்க இல்லையா? அது மாதிரி கண்டித்து உணர்த்தும் போது நிறைய ஏழ்மையான ஊழியக்காரர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் அதனால் நீ என்னதுன்னா வெட்கப்படாத. நீங்கள் கிறிஸ்துவின் நாமத்தினால் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். தான் ஆண்டவர்னு சொல்லிட்டு உனக்கு என்ன கிடைச்சிது, நீ எப்படி இருக்கிற, நீ அப்படியே தானே இருக்கிற அப்படின்னா நிறைய பேர் நிந்திப்பாங்க இல்லையா? உன் பிள்ளைங்க வளர்ச்சி அடையலை, உன் பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னாலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க, நிந்திப்பாங்க. அதனால கவலைப்படாத, நீ பாக்கியவான் அப்படின்னா. ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறார். ஆண்டவருடைய ஆவி நம்ம மேலே தங்கி இருக்கிறதுனால தான் நம்மளை நிறைய பேர் கேலி பேசுவாங்க, நிறைய பேர் அவமானப்படுத்துவாங்க, இவர் என்ன செய்தி கொடுக்குறாரான்னுவாங்க. இது மாதிரியெல்லாம் நம்மளை நிறைய அவமானப்படுத்துவாங்க, நிந்திப்பாங்க. அதனால நீ தேவனுடைய ஆவி உன் மேலே இருக்கிறதுனால தான் உனக்கு இந்த நிந்தையெல்லாம் இருக்குது. அதனால நீ கவலைப்படாத அப்படின்றார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். நம்மளை நிந்திக்கிறவர்களால் ஆண்டவர் என்ன பண்றாரு, தூஷிக்கப்படுகிறார், நம்மளால மகிமைப்படுத்தப்படுறார். ஆண்டவருடைய மகிமைக்காக நாம இத்தனை அவமானங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வருத்தங்களையும் நாம் என்ன செய்யணும், பாக்கியமா எண்ணி வாழணும் இல்லையா? இதுதான் சொல்றார் ஆண்டவர். கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கைகளை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்லுகிற விஷயத்தில் வெட்கம்படும்படிக்கு நல் மனசாட்சி உடையவர்களாய் இருங்கள். நம்ம மேல எவ்வளவு குற்றமோ அக்கிரமோ மண்ணவாரி தூட்டினாலும் நாம நல் மனசாட்சி உடையவர்களா இருக்கணும். அப்பதான் அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள் இல்லையா அப்படின்னு ஆண்டவர் நம்ம சொல்றாரு. தீமை செய்து பாடு அனுபவிப்பதிலும் தேவனுக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும்.
இப்போ தீமை செய்து பாடு அனுபவிக்குது, கஷ்டத்தை அனுபவிக்குதோட நன்மை செய்து பாடு அனுபவிச்சனா தேவனுக்கு சித்தமானால், ஆண்டவருக்கு சித்தமானால் நன்மை செய்து பாடு அனுபவிப்பதே மேன்மையா இருக்கும். இப்போ மேன்மையா இருக்கணும், மேன்மையா வரும்னா நமக்கு மேன்மைகள் கிடைக்கும்னா என்ன செய்யணும்? ஆண்டவர் பட்ட பாடுகளும் கஷ்டங்களும் நாம் படணும். திக்கற்றவர்கள், அனாதைகள், விதவிகள், இந்த மாற்றுத்திறனாளிகள் இவர்களுக்கெல்லாம் நாம் உதவி செய்யணும். அது மூலயமா நமக்கு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் அது மேன்மையானது அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார். அதுபோல் நன்மையான விஷயங்களை நாம் சொல்லணும். ஆண்டவர் குறித்து சொல்கிறதுக்கு வெட்கப்படக்கூடாது இல்லையா? ஆண்டவருடைய சத்தியத்தை சொல்கிறதுக்கு உலகத்தில் சத்திய வேதம்ன்ற ஒரே வேதம் நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வேதம் தான் சத்திய வேதம். இதை தான் சத்தியம் சொல்கிறாங்க. இதில் உள்ள வேதம் தான் சத்தியமாகவும் இருக்குது இல்லையா? சத்தியம் எதில் இருக்குதுன்னா பரிசுத்த வேதாகமத்தில் தான் சத்தியம் இருக்குது இல்லையா? அதனால தான் எங்கேயுமே சர்ச்சில் எல்லாம் நம்ம எல்லா ஆலயத்திலும் திறந்து வச்சுருப்பாங்க. வேதத்தை திறந்து வச்சு டெய்லி ஒரு பக்கங்களை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, போகிற வர மக்கள் படிக்கணும். உலகத்தில் திறந்த புத்தகம் ஒரே புத்தகம் பரிசுத்த வேதாகமம் தான். எல்லாம் சொல்லுவாங்களா, எந்த ஒரு மனுஷனும் கணவன் மனைவி இவர்களெல்லாம் திருமணமான இல்லைன்னா காதலிக்கிறீங்கன்னு சொன்னாங்க, நீ என் இடத்துல திறந்த மனதோடு இருக்கணும்னு வாங்க. திறந்த மனதுன்னா வெளிப்படையாக, ஒளிவு மறைவு இல்லாமல், இருள் இல்லாமல், பாவம் இல்லாமல் வெளிப்படையாக இருக்கிறதுக்கு பேர் தான் திறந்ததுன்றது இல்லையா? அதுபோல் ஆண்டவருடைய வேதம் மாத்திரம்தான் இந்த உலகத்தில் திறந்த புத்தகம். வேறு எங்கேயும் திறந்து வச்சதாக நாம் பார்த்ததில்லை. அதனால கிறிஸ்துவனுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்து கொண்டீர்களே. இப்போ நாம் ஆண்டவரை தரித்து கொண்டு இருக்கிறோம். அதனால நாம் கிறிஸ்துவன் சொல்லிக்கிறதுல வெட்கப்படக்கூடாது இல்லையா? ஞானஸ்தானம் நம்ம கிறிஸ்துவன் ஆகிறப்பே முதல்ல ஞானஸ்தானம் தான் எடுப்போம் இல்லையா? போல நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறதுனால நாம ஆண்டவரை தரித்து கொண்டு இருக்கிறோம் ஞானஸ்தானத்தின் மூலமா. அதில் என்ன சொல்றாரு? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினாலே தேவனுடைய புத்திரராயிருக்கிறீர்கள். நாம் யாருடைய பிள்ளைங்க? கிறிஸ்தவர்கள் தேவனுடைய பிள்ளைகள் இல்லையா? அதான் சொல்லுவாங்க, நம்ம ஊழியக்காரர்கள் ஆண்டவருடைய பிள்ளைங்க வராங்க, எல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் அப்படின்னு தான் நமக்குள்ள பேசுகிறோம் இல்லையா? சகோதர சகோதரிகள் அப்படின்ற வார்த்தை எதிலிருந்து உருவாகுது? வேதத்திலிருந்து தான் உருவாகுது. நாம் ஒரே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகள் என்றதுனால தான் ஆலயத்துக்கு வரவங்க எல்லாரும் நம்மளுடைய சகோதரிகள் சகோதரர் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அதுபோல் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்து இயேசுவை பற்றும் விசுவாசத்தினால் தேவனுடைய புத்திரர்கள் இருக்கிறீர்கள் அப்படின்றார். இப்போ நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள், அதனால் நாம இயேசு ராஜாவுடைய பிள்ளைகள். அதனால் நம்ம எதுக்கும் வெட்கப்படவோ கூச்சப்படவோ அச்சப்படவோ தேவையில்லை இல்லையா? நம்ம கிறிஸ்துவன்னு சொல்லிக்கிறது நமக்கு ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். அதனால கிறிஸ்தவர்கள் வெட்கப்படாதபடிக்கு ஆண்டவருடைய வேதத்தையும் சத்தியத்தையும் நாம தெரிஞ்ச மக்களுக்கு சொல்லணும். அதுபோல இந்த பிரமாணத்தின்படி நடந்து வருகிறவர்கள் எவர்களோ அவர்களும் தேவனுடைய இஸ்ரவேலருக்கும் சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக. இப்போ ஆண்டவருடைய இந்த பிரமாணத்தின்படி நாம இருக்கணும். அப்படி இருந்தோம்னா நாம இஸ்ரவேலர்னா அவர்கள் சரீரக்குரிய இஸ்ரவேலர், நாமெல்லாம் ஆவிக்குரிய இஸ்ரவேலர். சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக, நமக்கு சமாதானமும் இரக்கமும் உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு. இது போல நம்ம ஆண்டவரை குறித்து சொல்லும் போது, ஊழியம் செய்யும் போது, மற்றவர்களுக்கு ஆண்டவர் குறித்து சொல்லும் போது அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும் கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இதை கட்டுகிற தவிர முழுவதும் என்னை போல் ஆகும்படி தேவனை வேண்டிக் கொள்கிறேன் என்றார். இப்போ பவுல் என்ன செய்யறாருன்னா, ராஜாவுக்கு சொல்லிட்டு வர்றார் ஆண்டவருடைய வசனத்தை. ஆண்டவரை குறித்து சொல்றார், அவர் மேல் சந்தேகப்பட்டு விசாரிக்கும் போது. இப்போ அவர் என்ன சொல்றாருன்னா, கொஞ்சம் குறைய மாத்திரம் அல்ல, என்னை நீயும் கிறிஸ்துவனாக மாத்திர சொல்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரு சொல்றாரு. அது போல நம்ம ஆண்டவருடைய வசனங்களை எல்லாருக்கும் சொல்லணும். இந்த சங்கதி எல்லாம்
இது ஒரு மூலையில் நடந்த காரியம் அல்ல. ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்துனுடைய இந்த வசனங்களும் அவருடைய பாடுகளும் அவருடைய சிலுவை மரணம் அடக்கம் உயிர்த்தெழுதல் எல்லாம் ஏதோ ஒரு மூலையில் நடந்த சம்பவம் அல்ல. உலகத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச சம்பவம். அதனால்தான் கிபி கிமுன்றதெல்லாம் அன்றைக்கு அவர்கள் தனி பிரித்து வைத்தார்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு முன்னாடி இந்த உலகம் எப்படி இருந்தது, இன்றைக்கு எப்படி இருக்குதுன்றது தான் கிமு. இன்றைக்கு அதிலேயே புதிய ஆண்டு பழைய ஆண்டுனாலாம் இன்னைக்கு நிறைய பேர் அதை மாற்ற முயற்சி பண்றாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆண்டுகள் சொல்லி கொண்டு இருக்காங்க. அதுபோல நம்மளுடைய ஆண்டவருடைய வசனங்களை நாம தியானிக்கவோ மற்றவர்கள் எடுத்து சொல்லவோ கிறிஸ்துவன் சொல்லிக்கிறதுலேயே நாம வெட்கப்படக்கூடாது, கூச்சப்படக்கூடாது. எல்லா மக்களுக்கும் ஆண்டவருடைய வசனத்தை நாம சொல்லணும் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த வேத வசனத்தை முடித்துக் கொள்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே துதி கன மகிமை என்றென்றும் இருப்பதாக. ஆமேன்.